கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக், பட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து மார்க்கெட்டில் நிஜமாகவே வந்து சம்பாதிக்க முடியுமா? அது ஒரு ரெண்டு கருத்து இருக்குது. ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து டெஃபினட்டாக வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மார்க்கெட் வந்து டெஃபினட்டாக வந்து நமக்கு எஃப்டியை விட ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்கும். அதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் நம்ம நாலேஜை டெவலப் பண்ணிட்டோம்னா மார்க்கெட்டில் ஹியூஜ் வெல்த் ஜென்ரேட் பண்ணுற ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் அப்படின்றது ஒரு குரூப். ஸோ எப்போவுமே ஆஸ் எ இன்வெஸ்டர் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டோம்னா யார் வந்து வின் பண்ணியிருக்காங்க அந்த மார்க்கெட்டில் அவங்களோட தான் நம்மளோட டிஸ்கஷன் நிறைய இருக்கணும். ஏன்னா லூஸ் பண்ணியிருக்கவங்களோட டிஸ்கஸ் பண்ண நமக்கு நெகட்டிவிட்டி தான் ஜாஸ்தியாகும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியாச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் செலக்ட் பண்ணுற ஆளுங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணவங்களாக இருந்தால் மட்டும்தான் பெட்டர் ஐடியாஸ் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்க அதை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மூவ் பண்ணி கொண்டு போகணும். இதுதான் வந்து ஒரு சின்ன கான்செப்ட். இந்த கான்செப்டை வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து பணம் நல்லாவே சம்பாரிச்சிட்ருக்காங்க. செகண்ட் திங், நம்ம யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கோம். லைக் நம்ம இது ஜென்ரலாக நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நம்ம சின்ன வயசில் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து பிஸ்னஸ் அண்ட் வேலை இதெல்லாம் வந்து ரிலேட்டடாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருக்கும். ஸோ அந்த சர்க்கிளையும் சரி, காமனாக வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸ் கூட தான் நம்ம வந்து பழகணும். நம்மளோட முட்டாளுங்க கூட பழகணுன்னா டெஃபினட்டாக நம்மளால் முன்னேற்றம் வரவே வராது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்மளோட கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நல்ல ஐடியாஸ் கொடுத்து நம்மளையும் மேலே கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஜென்ரல் ஐடியா நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வின் பண்ணவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவில் வின் பண்ணவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் எப்படி வின் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி வின் பண்ணாங்க, என்னென்ன மாதிரி கான்செப்ட்ஸ் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்கன்றது தான் வந்து என்னையோட மெயின் டிஸ்கஷன். இதில் வந்து ஒரு சில பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 lakh rupees கேபிட்டலை வச்சுட்டு 80 lakh rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க இன் பிட்வீன் 2 yearsக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக முடியும். அதுக்கு நம்மளோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணணும், கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சிக்கணும். அதெல்லாம் புரிஞ்சிட்டு பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து இந்த ப்ராபபிலிட்டி வந்து சான்சஸ் ஆர் மோர். இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டுக்கு டெஃபினட்டாக இனி வரும் காலங்களில் மார்க்கெட் நல்லாவே இருக்க போகுதுன்றது ஒரு ஜென்ரல் ஐடியா. நிறைய பேர் வந்து மார்க்கெட் கீழே விழுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 6 months முன்னாடி இருந்த பீரியடோடு இப்போ இருக்கிற பீரியட் மச் பெட்டர் என்ன கேட்டால். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவைவ் ஆகி போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணாமல் நம்ம வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி எப்படி நம்மளோட கேபிட்டலை வந்து நம்ம வந்து எங்கெங்கே எந்தெந்த ஸ்டாக்கில் லாக் பண்ணி வைக்கிறது அப்படின்ற மாதிரி தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரே ஒரு விஷயந்தான் இம்பார்ட்டண்ட். இந்த 20 lakh வந்து நம்ம வந்து 80 lakhs பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஒரு 2 years பீரியட்னு வச்சுங்களேன். ஒரு 2 years டைம் பீரியட். அந்த இடத்துல வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் நம்ம வந்து நல்லா ஹேண்டில் பண்ணணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் என்ன தான் ஒரு பக்காவாக ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டாலும் இன் எனி சினாரியோ அந்த செலக்ட் பண்ண ஸ்டாக் வந்து அப்நார்மல் பிஹேவியர் கொடுத்து கீழே விழ ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு அங்கேருந்து எக்ஸிட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில். மற்றபடி வந்து நம்ம செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் ஆர் மோர். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மல்டிபிள் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நிறைய வந்து நம்மளோட யூடியூப் சேனல் அண்ட் இன்டர்வியூஸ், நிறைய பேரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கணும். இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து கான்செப்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் வந்து இந்த பீரியடில் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நாலேஜுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே போகும்போது நம்மளோட வெல்த்தும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்ரேட் ஆக வருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால் 20 lakhs எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது டெஃபினட்டாக.
ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 lakh இருக்குன்னு வைங்களேன், அது 8 lakh எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஸோ 20 lakh 80 lakh பண்ணுறது பெரிய ஆளுங்க. பட் இந்த ஒரு 2 lakh 8 lakh பண்ணாலே வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து விச் மீன்ஸ் நிஃப்டியை பீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், மார்க்கெட்டில் எஃப்டியை பீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், எல்லாமே பீட் பண்ணி நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்னில் இருக்கீங்கன்றது வந்து நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுறது தான். முதல்ல வந்து மணி. ஸோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும், மணியை வந்து சேவ் பண்ணணும். இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம வந்து பர்சனல் லோன்லாம் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. பர்சனல் லோனு இல்லாட்டி வேறு ஏதாவது ஜுவல் வச்சு லோன் எடுக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் லோன்ஸ் எடுக்காமல் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணணும் முதல்ல. இப்போ 2 டைப் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஒன்று சேலரி பேஸ்டு பர்சன்ஸ், இன்னொன்று பிஸ்னஸ் பேஸ்டு பர்சன்ஸ். ஸோ சேலரி பேஸ்டு பர்சன்ஸுக்கு கான்ஸ்டன்ட் சேலரி வந்துட்டுருக்கும். ஸோ அவங்களுக்கு பட்ஜெட்டை வச்சு பார்க்கும்போது இந்த அமௌண்ட்டை வந்து நம்மளால் மிச்சம் பண்ண முடியும்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அது கன்சிஸ்டண்ட்டாக அவங்க சேவ் பண்ணிகிட்டே வரணும். இப்போது சப்போஸ் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எவ்ரி மந்த் கான்ஸ்டண்ட்டாக வராது, ஒரு சில மாதம் பிஸ்னஸ் இருக்காது, அந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வைக்கிற கேபிட்டலை வந்து நம்ம எடுக்க முடியாது. பட் இன் சம் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா அப்நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த நேரத்தில் அதை ஆவரேஜ் பண்ணி கரெக்டாக எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி சேவ் பண்ணி 1 or 2 years நீங்கள் சேவ் பண்ண மணி வந்து ஒரு 2 lakh ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த 2 lakh வச்சு தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு பேஸ் ஐடியா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதுக்கு உண்டான தொகையை வந்து நாமளே ரெடி பண்ணிட்டோம்னா ரொம்ப பயம் மார்க்கெட்டில் இருக்காது. ஸோ இது ரெடி பண்ணுற டைம் பீங் நம்ம வந்து நிறைய வந்து கற்றுக்கணும், மார்க்கெட்டில் நிறைய வந்து கற்றுக்கணும். லைக் இப்போ ஸ்டாக் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி பார்க்குறதுன்றது கற்றுக்கணும், டெக்னிக்கல்ஸ் எப்படி பார்க்குறதுன்றது கற்றுக்கணும், குட் ஸ்டாக்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த நீங்கள் சேவிங் பண்ண போகிற இந்த 2 வருஷம் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அந்த பீரியடில் வந்து நீங்கள் நிறைய வந்து நாலேஜ் கற்றுக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வீக்லி நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வீக்லி வந்து ஒரு 2 hours ஆர் 4 hours மேக்ஸிமம் அது மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கற்றுக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் டெய்லி பார்க்கணுன்றதெல்லாம் தேவையில்லை. அப்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் கற்றுட்டு உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து இந்த டார்கெட்ஸ் எல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. இப்போ நிறைய HNI ஹெவி நெட்வொர்க் இன்வெஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ டோட்டலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து ஒரு 6000 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 to 20 ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். அந்த 10 to 20 ஸ்டாக்ஸில் மட்டும்தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 10 to 20 ஸ்டாக்ஸை அவங்க கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த 20 ஸ்டாக்ஸ்லேருந்து ஏதோ ஒரு 2 ஸ்டாக்கோ 4 ஸ்டாக்கோ எக்ஸிட் ஆகும்போது மட்டும்தான் ஃப்ரெஷ் ஸ்டாக்குக்கு அவங்க போவாங்க. ஸோ அதனால் அவைலபிள் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேபிட்டலை வந்து நிறைய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸே கிடைக்காது, ரொம்ப ரொம்ப மினிமல் ரிட்டர்ன் கிடைக்கும், நிறைய பேக் ஃபேர் ஆகிறதுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் குறைஞ்ச ஸ்டாக்ஸ் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து நல்ல ஸ்டாக்ஸ் இருக்கணும். செல்ஃப் டிசிப்ளின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து கேபிட்டல் வந்து ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது, நம்ம வந்து 4 ஸ்டாக்கில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக்குக்கு 50,000 rupees நீங்கள் வந்து அலோகேட் பண்ணுறீங்க. அந்த 50,000 ஒரே இடத்துல நீங்கள் பண்ணக்கூடாது, 3 different places அப்படின்ற மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அக்குமுலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 1 to 2 years விடும்போது உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து எப்போவுமே ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களோட கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தியாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஸ்டாக் இருக்குது, நீங்கள் அனலைஸ் பண்ணதில் ஒரு 200 rupeesக்கு ஒரு சின்ன ஸ்டாக் இருக்குது, உடனே அதை வந்து நம்ம 2 லட்சத்துக்கு வாங்கிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 50,000 ஒரு ஸ்டாக்குக்கு அலோகேஷன்னா அதே 50,000 இருக்கணும். அப்போ தான் 4 ஸ்டாக் அக்குமுலேட் பண்ண முடியும். ஒரு ஸ்டாக் சீப்பாக கிடைக்குதுன்னு அதில் போய் 2 லட்சத்தையும் போட்டுறக்கூடாது. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் டிசிப்ளினில் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டிசிப்ளினில் கொண்டு போகணும். இப்போது இந்த 2 lakhs வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம ஏதாவது பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. சில பேருக்கு வந்து ஷார்ட் டேர்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குன்னா ஷார்ட் டேர்மில் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி கேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டேர்முக்கு வந்து நீங்கள் வந்து 3 to 5% ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2% ஸ்டாப் லாஸ்ன்றது கம்பல்சரி இருக்கணும். அப்போ தான் கேபிட்டலை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈக்விட்டி ட்ரேடிங் வந்து ஆல்வேஸ் பெட்டர் when compared to F&O அப்படின்றது காமன் மித்து. பட் F&Oலையும் ஏர்ன் பண்ண முடியுன்றது அந்த 2% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் தெரியும். அந்த 2% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணிங்கன்னா
நீங்களும் அந்த கேட்டகரி உள்ள கண்டிப்பாக போக முடியும். போக முடியாதுலாம் சொல்ல முடியாது, டெஃபினட்டாக போகலாம். பட் அதுக்குண்டான நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது உங்களோட விஷயம். ஸோ இப்போது கேஷ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா அதில் லிவரேஜ் எதுவுமே இருக்காது, நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பொசிஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 lakh rupees அண்ட் ஒன் லாட் வந்து 50,000 rupeesக்கு ஒரு கேஷ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருவீங்க. வேறஸ் எஃப்என்டோவில் நீங்கள் பண்ணணும்னா உங்களுக்கு புரோக்கர் வந்து 2 to 3 times உங்களோட மார்ஜின் அமௌண்ட்டில் வந்து அடிஷ்னல் மார்ஜின் கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி அடிஷ்னல் மார்ஜின் கொடுக்கும்போது தான் ரிஸ்க் வந்து அங்கே வந்து ஜாஸ்தி ஆகுது. அப்போது அந்த மாதிரி அடிஷ்னல் மார்ஜின் கொடுக்கும்போது நம்ம வந்து மோர் நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். ஜென்ரலாக வந்து இருக்கிறத விட ஜாஸ்தி நாலேஜ் இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து எஃப்என்டோ பண்ணும்போது க்ரீட் ஜாஸ்தி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3% ஆஃப் ப்ராஃபிட் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த ஸ்டாக் கொடுத்துருச்சுனாலும் இன்னும் மேலே போகும்னு நினைப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து செல்ஃப் டிசிப்ளினை கொண்டு வரணும். செல்ஃப் டிசிப்ளினை கொண்டு வந்து எஃப்என்டோ பண்ணும்போது டைட் ஸ்டாப் லாஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு என்ன உங்களோட லாஸ்ன்றதையும் வந்து நீங்கள் வந்து மெட்டீரியலைஸ்டாக இருக்கணும். மெட்டீரியலைஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எஃப்என்டோக்குள்ளேயே போக முடியும். ஸோ எஃப்என்டோவில் ப்ராஃபிட்ஸ் வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு 3% அப்படின்றது ஒரு 2% அப்படின்னு ஒரு ப்ராஃபிட் பார்த்தா கூட இன்டூ லாட் சைஸை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் when compared to கேஷ் மார்க்கெட். ஸோ இதில் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் எப்போவுமே ஜாஸ்தி எஃப்என்டோவில். பட் எஃப்என்டோ பண்ணும்போது நீங்கள் டெஃபினட்டாக வந்து டேட்டாஸை நிறைய ரீட் பண்ணணும். டேட்டாஸை நிறைய ரீட் பண்ணி ஒரு ஃபியூச்சர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபியூச்சர்ஸ் பர்டிகுலர்லி ஒரு ஸ்டாக்கை பண்ண போனீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் என்னன்றது நீங்கள் அனலைஸ் பண்ண தெரியணும். அந்த மாதிரி ட்ரெண்டை அனலைஸ் பண்ணியாச்சுன்னா இந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியணும். சப்போஸ் நம்மளுக்கு அகைன்ஸ்டாக வந்ததுன்னா எவ்வளோ தூரம் கீழே வரும்னு தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ண தெரியணும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கெல்லாம் நிறைய நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ எஃப்என்டோ பண்ணுறதுல இருக்கிற ரிஸ்க்கையும் சொல்கிறேன், ரிவார்ட்ஸையும் சொல்கிறேன், ரெண்டுமே சொல்கிறேன். இதில் வந்து மணி மேனேஜ்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ரோலாக இருக்கும். ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட்றது ஒரு நாளில் நமக்கு வந்து அனாவசியமாக நம்ம வந்து 1 லட்சமோ 2 லட்சமோ லாஸ் பண்ணிட்டுலாம் இருந்தோம்னா அதுக்கு பதில் நம்ம சும்மாவே இருந்துடலாம். ஸோ லாஸஸ் ஷுட் பி ஆல்வேஸ் லெஸ் தென் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட்ஸ்லேருந்து கம்பேர் பண்ணும்போது லாஸ் எப்போவுமே கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக கொண்டு வரணும். இண்டெக்ஸ் ட்ரேடர் அப்படின்னும் போது ஜென்ரலாக இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ இண்டெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னும் போது வீக்லி கான்ட்ராக்டில் வரும் நிஃப்டி. ஸோ நிஃப்டி வீக்லி கான்ட்ராக்டில் வரும்னா உங்களால் வந்து அடுத்த ஒரு 2 நாளுக்கு நிஃப்டி எந்த பக்கம் போகும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ண தெரியணும். அதர்வைஸ் நீங்கள் இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறதுன்றது அப்சல்யூட்லி வேஸ்ட். ஸோ இண்டெக்ஸ் ட்ரெண்டை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து நிறைய வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம், ப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்பைண்டாக பார்க்கும்போது மட்டும்தான் வந்து இதோட ஒரு என்ன ஆக போகுது அப்படின்றது கொஞ்சம் நமக்கு தெரிய வரும். அது கூட நமக்கு வந்து ஒரு 80% தான் தெரியும். அடுத்த நாள் வந்து எனி நியூஸ் வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டாக போச்சுன்னா மார்க்கெட் உடனே கீழே வரும், சப்போஸ் நம்ம லாங்கில் இருந்தோம்னா. ஸோ அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ரேடிங் எடுக்கணும். இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் கிளியராக வந்து இப்போ நீங்கள் ஒரு டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது டெஃபினெட்லி அப் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அட் த மணி காலை நீங்கள் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆப்ஷன்ஸுக்கு சொல்கிறேன். அட் த மணி காலை வந்து வீக்லி கான்ட்ராக்டில் எடுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். அந்த வீக்லி கான்ட்ராக்டில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக டிட்டர்மைன் பண்ண தெரியணும். ஸ்டாப் லாஸை டிட்டர்மைன் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக போகும்போது நீங்கள் ப்ராஃபிட்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அகெயின்ஸ்டாக போகும்போது அந்த ஸ்டாப் லாஸில் வெளியே வரலாம். இன்கேஸ் நம்ம வந்து இன்றைக்கி ஈவினிங் டிசைட் பண்ணும்போது அடுத்த நாளோட ட்ரெண்டை வந்து நம்மளுக்கு கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியலைன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது ஆல்வேஸ் சேமம். நம்ம அமைதியாக இருந்துடலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் அனாலிசிஸ் பொறுத்தளவு நான் சொன்னேன் ஆல்ரெடி வந்து டேட்டா அனாலிசிஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டிங்க. தாராளமாக வந்து நீங்கள் பையோ செல்லோ பண்ணலாம், காலோ புட்டோ வாங்கிட்டு நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா பெட்டர். அண்ட் ப்ரீமியம் கால்குலேஷனும் உங்களுக்கு போட தெரியணும். ப்ரீமியம் கால்குலேஷன்லாம் போட தெரிஞ்சால் நம்ம வந்து ஹை வேல்யூவில் ஒரு ஆப்ஷனை வாங்குகிறோமா இல்லை பெட்டர் வேல்யூவேஷனில் வாங்குகிறோமான்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவு பேட்டர்ன்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் டிசைன் பண்ண அந்த பேட்டர்ன்ஸோட டிசைனிங் எல்லாம் நமக்கு ரீட் பண்ண தெரியணும். அட் த சேம் டைம் அதை ரீட் பண்ணதை வந்து நமக்கு ஃபேவரபுளாக போகும்போது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணவும் தெரியணும் ப்ராஃபிட்டை. நம்மளுக்கு வந்து அகெயின்ஸ்டாக போகும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் மேலே வந்து கட் பண்ணனாலும் தைரியமாக கட் பண்ண தெரியணும். ஸோ இதெல்லாமே வந்து மிங்கிள் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் சக்ஸஸ் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும் ஆப்ஷனில். ஸோ இம்பார்ட்டண்ட் இப்போ அகெயின் பேக் டு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி அப்படின்னும் போது
நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 2 lakh வந்து 8 lakh எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பட்ஜெட் பிளேன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட்டில் வந்து அலோகேட் பண்ணது வந்து நீங்கள் ஜென்ரலாக பார்க்கும்போது டிஃபென்ஸுக்கு வந்து ஜாஸ்தி அலோகேட் பண்ணாங்க. ஸோ டிஃபென்ஸுக்கு வந்து அலோகேஷன் ஜாஸ்தி பண்ணும்போது அந்த அலோகேஷன் பண்ணதில் 80% ஆஃப் அலோகேஷன்ஸ் ஒன்லி ஃபார் மெரைன் அண்ட் ஏருக்கு இருந்ததுன்றது அந்த பட்ஜெட்லேயே நம்மளுக்கு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, டிஃபென்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு நிறைய கொண்டு வந்தாங்க. லைக் HDFC டிஃபென்ஸ் ஃபண்டு, ஆதித்யா பிர்லா டிஃபென்ஸ் ஃபண்டு, மொத்திலால் ஆஸ்வால் டிஃபென்ஸ் ஃபண்ட், இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து MFல கொண்டு வந்தாங்க, NAVயில். ஸோ இது என்ன நமக்கு சொல்கிறது அப்படின்னா, பட்ஜெட்டில் டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து லிக்விடிட்டி ஜாஸ்தி பண்ண போகிறோம், தட் இஸ் அலோகேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அப்படின்னும் போது ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த மெரைன் அண்ட் ஏர் ஃபீல்டில் எந்தெந்த ஸ்டாக் இருக்கோ அதில் இருக்கிற நல்ல ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக மூவ் ஆகுன்றதும் நமக்கு தெரிய வரும். அட் த சேம் டைம் இந்த டிஃபென்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸோட மணி அது வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் தான் போய் ஃபில்அப் ஆகுன்றது, இது எல்லாமே நமக்கு வந்து ஆல் டாட்ஸ் கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், மெசகான் டாக், GRSE இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக் ரேலி கொடுத்தது. ஸோ இதையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் பிளேயை வச்சு நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து ஹோல்டிங் வந்து மினிமம் 2 years அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும்போது தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் ஆகும். அட் த சேம் டைம் அந்த சினாரியும் உங்களுக்கு தெரியணும், அந்த நியூஸும் உங்களுக்கு தெரியணும், பட்ஜெட் அலோகேஷன்ஸ் எல்லாமே தெரியும், இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அதில் தான் யூஸ் பண்ணுவாங்கன்றதும் தெரியும். ஸோ அந்தோட நீங்கள் HDFC ஃபண்ட்னா அந்த HDFC ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட நீங்கள் போர்ட்ஃபோலியோ போய் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதும் ஒரு லிஸ்ட் இருக்கும். அது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கும் போது தான் உங்கள் கேபிட்டல் வந்து பெருசாக க்ரோ ஆகுமே தவிர ஒன்றும் பண்ணாமல் நம்ம கேபிட்டலை க்ரோ பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப். நெக்ஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஆயிலோட இம்பேக்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம வந்து ரீசெண்டாக வந்து ஆயில் வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்குகிறோம். ரஷ்யாவிலேருந்து வாங்குறது வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்லேயே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஆயில் நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணும்போது கம்மி ப்ரைஸுக்கு இம்போர்ட் ஆகுதுன்னா அதுக்கு எந்தெந்த செக்டர் பெனிஃபிட் ஆகும் அப்படின்றதும் நமக்கு வந்து முதல்ல ரீட் பண்ண தெரியணும். ஸோ ஆயில் எந்தெந்த செக்டாரில் வந்து யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு பெயிண்ட் செக்டாரில் யூஸ் ஆகும், அண்டு பெயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் பெட்ரோகெமிக்கல் ஸ்டாக்ஸு அண்டு ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த 3 செக்டரில் வந்து ரொம்ப நல்லாவே ப்ளே ஆகும். அப்படின்றது வந்து ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுற வேல்யூ குறைஞ்சிதுன்னா இந்த 3 செக்டர் நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ண தெரியணும். அனலைஸ் பண்ண தெரிஞ்சாச்சுன்னா அந்த இடத்துல வந்து பெயிண்ட் ஸ்டாக்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும், ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும், அண்ட் பெட்ரோகெமிக்கல் கம்பெனிஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும்ன்றது நமக்கு முன்னாடியே வந்து அனலைஸ் பண்ண தெரியணும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம ஆக்சுவலி நம்மளோட கிளையண்ட்டுக்கு வந்து லாஸ்ட்டு மே ஜூன்லேயே வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ்லாம் வந்து லாங் டேர்ம் கால்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு, அரௌண்ட் 2200 அந்த ரேஞ்சில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை தேடி ஒரு நியூஸ் வரும்போது அந்த நியூஸில் இருக்கிற விஷயங்கள் என்னென்ன, அந்த விஷயங்களை பேஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணும், எந்தெந்த செக்டர் பெர்ஃபார்ம் பண்ணுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த செக்டாரில் இருக்கிற லீடர்ஸில் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். எப்போவுமே லீடர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீடர்ஸ்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, லீடர்ஸால் மட்டும்தான் வந்து ஃபர்தராக வந்து அமௌண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அவங்களோட ஹியூஜ் ரிசர்வ்ஸ் இருக்கும், அதை வச்சு பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு மாற்றி கொண்டு போக முடியும். இதெல்லாம் வந்து ஷேர் ப்ரைஸ்லேயும் சேல்ஸ்லேயும் நெட் ப்ராஃபிட்லேயும் உங்களுக்கு டெஃபினட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதனால தான் வந்து நான் வந்து லீடர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து பாசிட்டிவிட்டி நிறைய இருக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு க்ரைட்டீரியாவில் பார்க்கும்போது. ஓகே, ஸோ எப்போவுமே எந்த ஒரு செக்டர் எடுத்தாலும் ஒரு 2 லீடர் இருப்பாங்க. ஸோ அந்த லீடர் யாருன்னு பார்த்தா அந்த லீடர்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு அந்த ப்ரைஸிங் வந்து ரொம்ப வேல்யூவேஷன் ப்ரைஸில் இருக்குது, கொஞ்சம் சீப்பாக கிடச்சிட்ருக்குன்னா டெஃபினட்டாக வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபார் அ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். இதுதான் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மட்டும்தான் வந்து அந்த 2 lakh வந்து நம்ம 8 lakh பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் வந்து ஜாஸ்தி இருக்குன்றது தான் மறுபடியும் அந்த டாட் கனெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட நியூஸ் கஃபே வியூவர்ஸ்க்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இதெல்லாம் ஓகே சார், இதெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சு, இப்போ கரண்ட்டாக எந்த செக்டர் இருக்குது அதை சொல்லுங்கள், வேறு அதுதான் முக்கியம், அதை வச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படின்றது
உங்களோட எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இப்போ சொல்கிறேன், டேட்டா சென்டர் டெஃபினட்டாக வந்து நெக்ஸ்ட்டு 2 to 3 இயர்ஸில் வந்து பெரிய சேஞ்சஸ் நடக்க போகுது. டேட்டா சென்டரில் பவர் டிரான்ஸ்மிஷன் அதுலேயும் வந்து பெரிய சேஞ்சஸ் நடக்க போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெஃபினட்டாக வந்து மஸ்ட். அதுக்கப்புறம் செமிகண்டக்டர். ஸோ இதில் பொறுத்தளவு டேட்டா சென்டர் ஐடி கம்பெனி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐடி கம்பெனி. ஐடி கம்பெனிஸை மட்டும்தான் இந்த டேட்டா சென்டர் ஹோல்டிங்ஸை வச்சுக்க முடியும். அட் த சேம் டைம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண முடியும். அப்போது இந்த ஐடி கம்பெனியில் இருக்கிற லீடர்ஸ் யார், அந்த லீடர்ஸோட நியூஸஸ் நம்ம படிக்கணும். அவங்க வந்து டேட்டா சென்டரோட ப்ராடக்ட்ஸ் பண்ண போகிறாங்களா இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ப்ராடக்ட் பண்ண போகிறாங்களான்றதை நம்ம வந்து அவங்களோட நியூஸ் எல்லாம் கண்டினியூஸாக படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அசியூம் பண்ணிங்க, இப்போ HCL டெக்னாலஜிஸ், இது வந்து HCL டெக்னாலஜிஸ் நான் காமனாக சொல்கிறேன். HCL டெக்னாலஜிஸ் சப்போஸ் டேட்டா சென்டர் ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம HCL டெக்னாலஜிஸ் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இன்ஃபோசிஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்தளவுக்கு இன்ஃபோசிஸை நம்ம வந்து ட்ராக் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லீடர்ஸ், அந்த செக்டாருக்குள்ளே இருக்கிற லீடர்ஸை வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத அவங்களோட ப்ரெசன்டேஷனில் தெரியும். அவங்க எப்போவுமே ஒரு PDF ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம், எப்படி டெவலப் ஆக போகுதுன்றது வந்து அவங்க முதல்ல PPF-ஆக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கால்னு ஒன்று இருக்கும். காலில் வந்து அவங்களோட ஃபியூச்சர் க்ரோத்தெல்லாம் அவங்க பேசுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரீட் பண்ண தெரியணும். இதெல்லாம் ரீட் பண்ண தெரிஞ்சுட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா நெக்ஸ்ட்டு 2 to 3 இயர்ஸில் நம்ம வந்து வெல்த்தை வந்து பெருசாக ஜென்ரேட் பண்ண முடியும். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஏன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் அ வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இப்போ கார்ஸ், 2 வீலர்ஸ் எது எடுத்தாலும் சரி நீங்கள் செமிகண்டக்டர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா டிரான்ஸ்மிஷன் அண்டு என்ஜின் டெக்னாலஜி அண்ட் பெட்ரோல் வருது இல்லைங்களா, அந்த பெட்ரோல் வர்றதே வந்து டிஜிட்டலில் கொண்டு வர மாதிரி ட்ராப்பாக வர மாதிரியெல்லாம் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது இப்போது. ஸோ அதுக்கெல்லாம் செமிகண்டக்டர் வந்து கம்பல்சரி. செமிகண்டக்டர் இப்போதைக்கு நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். when செமிகண்டக்டர்ஸ் ப்ரொடக்டட் இன் இந்தியா அப்படின்னும் போது இதோட ரெக்குயர்மெண்ட்டும் வந்து நிறைய இருக்கும். அப்போ செமிகண்டக்டரில் இருக்கிற டாப் மோஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் யார், அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்களெல்லாம் வந்து இன் எனி கரெக்ஷன் மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருச்சுன்னா அந்த கரெக்ஷனில் இந்த நியூஸஸ், ப்ரெசன்டேஷன்ஸ், கால் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்மால் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த குவார்ட்டர் அவங்க சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் 6 months நம்ம வந்து சேல்ஸ் இவ்வளோ அச்சீவ் ஆகும் அண்ட் நம்மளோட நெட் ப்ராஃபிட் இவ்வளோ இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து ப்ரெசன்டேஷனில் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் கால்லையும் கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு 3 to 6 months வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற வேல்யூவை வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கணும். ஸோ உங்களோட கேபிட்டலை வந்து 2 to 3 times நீங்கள் பிரித்து இந்த மாதிரி எல்லாமே பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்கள் கேபிட்டல் வந்து க்ரோ ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இதை நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட மைண்ட் செட்டுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களோட கேபிட்டலை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணலாம். அகெயின் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெட்ரோ வந்தது இல்லைங்களா, இப்போ இந்தியாவில் மெட்ரோ வந்து வர ஆரம்பிச்சிது. ஸோ மெட்ரோ வர ஆரம்பித்தோடனே அந்த மெட்ரோவில் வந்து இந்த சைடில் நீங்கள் இரும்பெல்லாம் தகர மாதிரி ஒரு நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அதிலலாம் நீங்கள் நடந்து போப்போம் பார்த்தீங்கன்னா அதில் சில கம்பெனி நேம்ஸ்லாம் இருக்கும். லைக் ஐடிடி சிமெண்டேஷன் ஒன்று இருந்தது. ஸோ அந்த ஐடிடி சிமெண்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 rupeesலேருந்து தான் மூவ் ஆயிருக்கு, இவ்வளோ பெரிய மூவ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்தளவு க்ரெயின்ஸ் நிறைய யூஸ் ஆகுது. ஸோ க்ரெயின்ஸ் நிறைய யூஸ் ஆகுதுன்னா இப்போ ஆக்சன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஒரு 200-300 எங்கேயோ போயாச்சு. ஸோ இது மாதிரி நம்ம வந்து டெய்லி வந்து நடந்து போகும்போது நம்ம பார்க்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அதை ஸ்டாக்கோட மெர்ச் பண்ணி அதோட சேல்ஸ், நெட் ப்ராஃபிட் ரேஷியோ எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா டெஃபினட்டாக நம்ம மார்க்கெட்டில் ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.